விதியை மதியால் வெல்லலாம். இந்த விதி அப்படிங்கிறது ஒரு மனித வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம். விதிய மாத்த முடியுமா? மாத்த முடியாதா? இதான் என் கேள்வி. விதி என்பது உண்டு, அந்த விதியை மாற்றலாம். எப்போதுமே சொல்றது என்னன்னா, பிரம்மன் உங்களுக்கு ஒண்ணு எழுதி வச்சிருக்கேன். அவர் நடக்கிறது தான் உங்களுக்கு நடக்கும். இதெல்லாம் பழைய காலத்து எண்ணங்கள். சில பரிகாரங்களை செய்யும்போது வெற்றி அடைவர்களை நாம் பார்த்தோம். காலம் அறிதல் மிக மிக முக்கியம். நீங்க ஒரு வேலையை செய்யும் போது எந்த நேரத்தில் செய்தால் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்றத புரிந்து கொண்டால் உங்க வாழ்க்கை வெற்றி அடையும். சிவன் கோவிலுக்கு சனிக்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்கு சென்று வந்தால் கட்டாயமாக வெற்றி கிடைக்கும். உங்க வாழ்க்கைன்றதே காலம்தான். அப்ப அந்த காலத்தை வணங்குங்கள். காலத்தை வணங்குன்னா கால பைரவரை வணங்குங்கள். ஏன்னா கோவிலுடைய அதிகாரம் மிக்க ஒரு தெய்வம்னா கால பைரவர் தான். ஆன்மீக வேர்ல்ட் அன்பர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட பேச இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, லால்குடி ஜோதிடர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம். விதியை மதியால் வெல்லலாம். விதியை உங்களோட உழைப்பால நீங்க வென்ற முடியும் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் இருக்கு. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, விதியெல்லாம் உங்களால மாத்த முடியாது. ஏதாவது ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்தா வாய்ப்புகள் இருக்கு. அப்படியே நீங்க விதியெல்லாம் மாத்திர முடியாது. இன்னொரு சாரார் அதெல்லாம் மாத்தலாங்க. அதுக்கான வழிகள்லாம் இருக்குங்க அப்படின்னு ஒரு சாரார் சொல்றாங்க. இந்த விதி அப்படிங்கிறது ஒரு மனித வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம். அது எந்த இடத்துல ஒரு மனுஷனை தூக்கி விடும், இறக்கி விடும். இல்ல விதியை மாத்த முடியுமா? மாத்த முடியாதா? இதான் என் கேள்வி. வணக்கம். லால்குடி சப்த ரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். பொதுவா விதின்னு சொன்னா விதின்னு ஒன்று சொல்றோம். இந்த விதிக்கு ஆங்கிலத்துல பேர் என்ன? ஃபெட். ஃபெட். யுவர் ஃபெட் அப்படிம்பாங்க. விதினா இன்னொரு அர்த்தம் இருக்கு ஆங்கிலத்துல. ரூல்னு பேர். இப்ப சாலை விதினா என்ன அர்த்தம்? ரோடுக்கான ரூல், சட்ட வரையறை. கரெக்டா? அப்போ இந்த விதி என்பது அதுதான் விதிக்கப்பட்டது, அதுதான் விதியா இதுவாகவும் ரூலாகவும் இருக்கு. மேல ஒரு பொருளை போட்டா கீழே விழுன்றது என்ன? அது விஞ்ஞானத்துடைய, அதாவது ஈர்ப்பு விசையுடைய விதி. அப்ப நான் ஒரு கேள்வி கேட்கட்டமா? அப்ப பிளேன் எப்படி பறக்கிறது? மேலேருந்து கீழே தொப்புன்னு தான் விழணும். புரியுதா? அப்போ விதி என்பது உண்டு, அந்த விதியை மாற்றலாம். என்ன நீங்க ஒரு சாராரா பேசுற மாதிரி இருக்கு. விதியை மாற்றலாம் அப்படிங்கிறவங்க 100% விதியை மாற்றலாம். எப்படி சார் சாத்தியம்? அதாவது உங்களுக்கு பிறக்கும் போதே ஒரு நோட்டு புஸ்தகம் கையில கொடுத்துறாங்க. நோட்டு புஸ்தகம் கொடுத்துறாங்க. அதுல எந்த பக்கமும் எழுதப்படவே இல்லை. நீங்க மாத்த முடியாது. எது தெரியுமா? எங்க எழுத முடியாதுன்னா, முன் அட்டையிலையும் பின் அட்டையிலையும் எழுத முடியாது. மற்ற பேஜ்ல எல்லாம் எழுதலாமா? மற்ற பக்கங்கள்ல எழுதலாமா? எழுதலாம். அப்போ உங்களுடைய சரித்திரத்தை நீங்களே எழுதி கொள்ளுகிறீர்கள். அதான் உண்மை. முன்னட்டை பின்னட்டை ஏன் எழுத முடியாதுன்னு சொன்னா, முன்னட்டை என்பது ஜனனம், பின்னட்டை என்பது மரணம். இதுதான் கணக்கு. அப்போ நீங்க காலத்தை சரியாக புரிந்து கொள்ளாததால் தோற்று போகிறீர்கள். காலத்தை சரியாக புரிந்து கொண்டவன் ஜெயிக்கிறான். இதுதான் கணக்கு. இதனாலதான் பகுத்தறிவாளர்களே கொண்டாடக்கூடிய திருவள்ளுவரே காலம் அறிதல்னு ஒரு தனி தொகுதியே வச்சிட்டார். 1330 அருங்குறள்ல 10 குறள் காலம் அறிதலே. கடவுள் வாழ்த்தையும் பாடியிருக்கார் பகுத்தறிவாளர். அப்போ காலம் அறிதல் மிக மிக முக்கியம். நீங்க ஒரு வேலையை செய்யும் போது எந்த நேரத்தில் செய்தால் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்றத புரிந்து கொண்டால் உங்க வாழ்க்கை வெற்றி அடையும். தோல்வியே பார்க்க வேணாம். தோல்வியே கிடையாது. தோல்வின்னு ஒரு வார்த்தையே கிடையாது. பொய். ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு கடல் இருக்கு, 2 பேர் நிக்கிறாங்க. ஒருத்தருக்கு நீச்சல் தெரியும், ஒருத்தருக்கு நீச்சல் தெரியாது. நீச்சல் தெரிந்தவனுக்கு கடல் சொர்க்கம், நீச்சல் தெரியாதவனுக்கு நரகம். அப்போ இது கடல் மேலேயோ
ஆட்கள் மேலேயோ குத்தம் கிடையாது. நீச்சல் தெரியவில்லை. புரியுதா உங்களுக்கு? அந்த வரி தான் எனக்கு ஞாபகம் வருது. வந்து பிறந்து விட்டோம், வாழத் தெரியவில்லை. அவ்வளவுதான். அப்போ ஜோதிடம் என்பது என்னன்னா, காலம் அறிதல். அதான் ஜோதிடம். கால ஞானம்னு சொல்றது வழக்கம். ரைட்டா? அப்போ எந்த நேரத்தில் நாம் வெற்றி பெறுவோம்? இதை அறிந்து கொண்டால் எல்லாரும் ஜெயிக்கலாம். இதுக்கு தான் வள்ளுவர் என்ன சொல்றார்? பகலில் கூகையை காக்கை வெல்லும். ஆந்தை தோற்றுவிடும். காக்காவும் ஆந்தையும் சண்டை போட்டால், கோட்டானும் இதுவும் ஆந்தையும் சண்டை போட்டு காக்காவ எதிர்பக்கம் இருந்தா காக்கா தான் ஜெயிக்கும். ஏன்னா பகல்ல அதுக்கெல்லாம் கண்ணு தெரியாது. காக்காய்க்கு கண்ணு தெரியும். ஆனா இரவுல இரவில் காக்கா தோத்து போகும். ஏன்னா கோட்டானுக்கு ஆந்தைக்கெல்லாம் இரவில் கண் நல்லா தெரியும். அப்போ உங்களுடைய நல்ல காலம் எது? அதை வரையறுத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு ஜோதிட ஞானம் வேணும். ஜோதிட ஞானம் இருந்தாதான் எந்த நேரத்தில் எதை செய்யலாம் ஒவ்வொருத்தருக்குமே வேணுங்கிறீங்களா? எல்லாருக்கும் வேணும். காரணம் என்னன்னா, இந்த போர்க்களம் மாதிரி இருக்கிற உலகத்துல உங்களுக்கு எந்த நேரத்தில் போருக்கு சென்றால் வெற்றி பெறலாம்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் ஜோதிடத்துடைய அடிப்படையே. அப்போ கிரக சஞ்சாரங்கள் நமக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு ஒரு வருட காலத்தில் பண பிரச்சனை வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் நீங்க எந்த முதலீடு செய்தாலும் அது நஷ்டமா தான் போகுது. அப்ப நீங்க அதை தவிர்க்கலாம் இல்லையா? தவிர்க்கணும். கட்டாயமா தவிர்க்கலாம். அப்போ அதாவது சாலை விதியில இது விபத்து பகுதின்னு போடுவான். அந்த இடத்துல எச்சரிக்கையா ஓட்டினா விபத்து நடக்காத தவிர்க்கலாம். புரியுதா உனக்கு? கொண்டை ஊசி வளைவுன்னு சொல்லுவான். அப்போ உங்களுடைய வேகத்தை குறைத்து கொள்ள வேண்டும். ஜாக்கிரதையா இருந்துக்கணும். ஜாக்கிரதையா இருந்துக்கணும். அப்போ ஜோதிடம் என்பதே ஒரு முன்னெச்சரிக்கை. அந்த முன்னெச்சரிக்கையோடு போனா உங்களுக்கு எந்த விதமான விபத்தும் நடக்காது. இப்ப எப்போதுமே சொல்றது என்னன்னா, பிரம்மன் உங்களுக்கு ஒண்ணு எழுதி வச்சிருக்கான். அவர் நடக்கிறது தான் உங்களுக்கு நடக்கும். உங்க உங்க தலையில ஏற்கனவே எழுதப்பட்டது. அதை எப்படி நீங்க மாத்துவீங்க? அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. அதாவது இதெல்லாம் வந்து பழைய காலத்து எண்ணங்கள். நான் பொதுவா நிறைய விஷயங்கள்ல பார்க்குறேன். சில பரிகாரங்களை செய்யும்போது வெற்றி அடைவர்களை நான் பார்க்குறேன். அதுதான் என்ன? சொல்றது கேளுங்க. இப்போ எனக்கு தெரிந்து ஒரு முக்கியமான நபர். அவருடைய பெண்ணுக்கு திருமணம் ஆகலைன்னு ஒரு 32 வயசு ஆயிடுச்சு. அவங்களுக்கு சிறிய பரிகாரத்தை சொல்லித்தரோம். சொல்லித்தந்து இந்த பரிகாரத்தை செய்தால் 2026 நவம்பரில் திருமணம் நடக்கும்னு எழுதி கொடுத்துரும். 26 நவம்பர் வரப்போற நவம்பர். ஓ! எழுதி குடுத்துட்டீங்க. எழுதி கொடுத்தாச்சு. கன்ஃபார்மா நடக்கும்னு. போன வாரம் எனக்கு தொலைபேசியில் அழைப்பு வருது. அதே தேதியில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. நீங்க சொன்ன பரிகாரத்தினால. அப்போ எதை செய்தால் வெற்றி பெறலாம்? இதுதான் மெயினான சமாச்சாரம். அப்போ எல்லாத்துக்குமே ஒரு முடிவு உண்டு. இப்போ ஒரு பூட்டுனா சாவி உண்டு. ரைட்டா? ஒரு கேள்வினா ஒரு பதில் உண்டு. அப்போ இந்த சாவி எது? எதை வைத்து வெற்றி பெறுவோம்னு தெரியாதனால தான் நம்ம தோத்து போறோம். அது வந்து நம்முடைய திட்டமிடல். காலத்தை எப்படி நம்ம திட்டமிடுறோம்? ஒண்ணுமே இல்ல. ஒரு கார்ல உள்ள உட்கார்ந்து டிரைவ் பண்ணி போறது எப்படி? காரை தள்ளின்னு போறது எப்படி? அப்போ காலம் தெரிந்தவன் காருக்குள்ள உட்கார்ந்து டிரைவ் பண்றான். காலை பத்தி திட்டமிடாதவன் காரை வெளியில இருந்து தள்ளின்னு போறான். புரியுதா உங்களுக்கு? இதுதான் இவங்க எல்லாம் சொல்றாங்க, காரும் காலமும் ஒண்ணுதான். பாருங்க, காலத்தை தள்ளின்னு போக வேண்டியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு காலத்தோடு இயல்பாக வாழ தெரியல. அதை எப்படி அணுகணும்னு தெரியல. எப்படி அணுகணும்னு தெரியல. அப்ப காலத்தை தள்ளின்னு தான் போகணும். ஒரு காரை தள்ளின்னு போறது எவ்வளவு கஷ்டம். இதே தான் காலம். அப்போ ஊழின் உட்பக்கம் காண்பார்ன்றார் திருவள்ளுவர். அந்த விதின்னு ஒண்ணு இருந்தா அது உள்ள ஏறி உட்காந்துரு. நீ அதை ஓட்டி கொண்டு செல்ல முடியும். புரியுதா உனக்கு? அப்படி இல்லை என்றால்
உன்னால ஒண்ணும் செய்யவே முடியாது. அந்த கார தள்ளிண்டு தான் போணும். புரியுதா உனக்கு? கடைசில காலத்துக்குள்ள உட்கார முடியலன்னா, காலமானார்ன்னு ஒரு வார்த்தை வந்துரும். அவ்வளவுதான். இதுதான் வந்து காலத்தை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய கால ஞானம்னே பேரு. கால விஞ்ஞானம்னாலும் ஜோதிடம் தான் அது. கரெக்ட். நீங்க சொல்றது இப்ப வாழ்க்கைய தள்ளிட்டு போறது அப்படின்னு ஒரு விஷயம். காலம் முடிய போது, காலமானார்ன்னு போடும். இந்த காலமானார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுவும் வந்து விதியோட ஒரு முடிவு தான். அது எல்லாம் சொல்லுவாங்க. விதி முடிஞ்சிருச்சு போயிட்டாருங்க அப்படிம்பாங்க. அந்த ஆயுள் நீட்டிப்பு, எனக்கு அதிக காலம் வாழணும். நான் 100 வயசு வரைக்கும் வாழணும். அப்படிங்கிறத முடிவு பண்றது விதி தானே. அத அத எப்படி மாத்துவீங்க? மாத்தலாம். எப்படின்னா, நமக்கே தெரிகிறது, இப்போதும் 120, 25 வயது வரை வாழக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ரொம்ப சொற்ப ஆட்கள் தானே. இருக்கட்டும். ரைட்டா? நாம் கேள்விப்படுகிறோம். 600, 700 வருடங்கள் வாழ்ந்தவர்கள்லாம் இருந்திருக்காங்கன்னு. இருந்திருக்காங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கை முறை தப்பு தானே தவிர, வாழ்க்கைக்கு காலமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? வாழ்க்கைக்கு இதுவே கிடையாது. வரையறையே கிடையாது. உங்களுடைய மூச்சு காத்தை வேகமாக விடும்போது விரைவில் இறந்து போகிறீர்கள். ஒண்ணுமே கிடையாது. பெருமூச்சு விடும்போது அதுவே ஒரு 10 மூச்சுக்கு சமம். 10 மூச்சு பெற்றதுக்கு. 2வது முடிந்தவரை மௌனமாக இருந்தாலே வாழ்க்கையை நீட்டிக்கலாம். ரொம்ப பேசாதீங்கங்கிறீங்க. இது உண்மை. எப்படின்னா, பேசும்போது நம்மளுடைய மூச்சு காத்துல நெறைய விஷயத்த செலவிடுகிறோம். அதனால தான் எந்த இடத்தில் பேசணுமோ உபயோகமான நேரத்துல பேசினால் போதும். வாரத்துல ஒரு முறையாவது மௌன விரதம் இருப்பவர் நீண்ட நாள் வாழ்வார். காரணம், நம்ம மூச்சு, உயிர் மூச்சு, பேச்சு எல்லாம் ஒண்ணுதான். இந்த மூச்சு காத்து இருந்தானே பேச முடியும். புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த பேச்சு மௌன விரதம் வாரத்தில் ஒரு முறை அனுஷ்டிக்கணும். ஒரு நாள். அது ஞாயிறா இருக்கலாம், திங்களா இருக்கலாம், ஏதாவது ஒரு நாள். ஒரு 6 மணி நேரமாவது சப்தம் இல்லாமல், அதாவது நாம் மௌனமாக இருந்தால், நம் மனசோடு நாம் பேசிக்கொள்ளலாம். அங்க என்ன நடக்குது அப்படி? என்ன நடக்குதுன்னு. இப்ப நம்ம மனசுக்குள்ள பல ஞானம் இருந்துட்டு தான் இருக்கு. இது எப்படின்னா, ஒரு சினிமா தியேட்டர்ல ஜன்னல், கதவு எல்லாம் திறந்திருந்தா ஸ்க்ரீன்ல உள்ளது தெரியாது. அப்போ நீங்க ஐம்புலன்களை அடக்கும்போது, அங்க ஸ்க்ரீன்ல என்ன ஓடுறதுன்னு உங்களுக்கு தெரியும். எல்லா ஜன்னல் கதவெல்லாம் மூடினா தானே சப்த பிரச்சனை இல்லாம இருக்கும். அப்போ உள்ள பேசக்கூடிய வதனமோ, உள்ள இருக்கக்கூடிய காட்சியோ உங்களுக்கு தெரியல. உங்க உள்ளத்தை நீங்களாக பார்க்க வேண்டும் என்றால், எல்லா ஐம்புலன்களையும் அடக்கணும். இப்ப வந்து மார்க்கண்டேயனோட இத எடுத்துக்கலாம். நம்ம புராண ரீதியா எடுத்துக்கிட்டோம்னா, அவருக்கு ஒரு 16 வயசோட அவரோட ஆயுள் முடிஞ்சிருச்சு அப்படின்னோனே, யமதர்மன் வராரு. இவர் சிவபெருமான்ட்ட போறாரு. மார்க்கண்டேயனுக்கு வந்து ஒரு முக்தி இல்லாம, நீங்க உங்களுக்கு ஆயுள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்றாரு. அப்படின்னு இதுக்கு ஒரு கோயில்களோ, இல்ல ஒரு ஸ்தலங்களோ, மார்க்கண்டேயன் வாழ்க்கை எனக்கும் வேணும்னா நான் என்ன பண்ணணும்? அதாவது சிவன்னா, சிவன் அல்ல. ஜீவன்னு அர்த்தம். ஜீவன், உயிர். ஜீவன் தான் சிவன். புரியுதா உங்களுக்கு? இப்போ உயிரோட நீங்க இருக்க வரைக்கும் உங்க பேர் என்ன? சிவம். உயிர் போனதுக்கு அப்புறம் உங்க பேர் சவம். அந்த மேல இருக்கிற அந்த கங்கை ஓடுவது இருக்கு இல்லையா? அது இருக்காது. அது இல்லைன்னா அதான் உயிர். ஏன்னா, பிரம்மன் உடலில் தலைக்குள் உயிரை நுழைக்கிறான்றது தான் வார்த்தை. அந்த உயிரை நுழைப்பதால் தான் பிறந்த குழந்தைக்கு தலையில ஒரு இடம் கூடாது. அது பிறந்த குழந்தைய பார்த்தா தெரியும். ஒரு இடம் நொங்கு மாதிரி இருக்கும். அது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். சாஃப்ட்டா இருக்கும். தெரியும். அதுதான் உயிரை உள்ளே நிரப்பி மூடிய இடம். புரியுதா உங்களுக்கு? இதே தத்துவம் தான் இருமுடி தத்துவம். தேங்காய்க்குள்ள நெய்ய வச்சு அந்த தலைப்பக்கத்த மூடுறோம். புரியுதா உங்களுக்கு? அப்போ நெய்னா என்ன? தேங்காய்னா என்ன? மெய்னா என்ன? உயிர்னா என்ன? எல்லாம் ஒண்ணுதான். இதுதான் அதோடைய தாத்பரியமே. அப்போ எவன் ஒருவன் தன் மனசோடு உயிரை பூஜிக்கிறானோ, அவன் வெற்றி பெறுகிறான். புரியுதா உங்களுக்கு? நம்ம மனசோட என்னைக்குமே பேசிக்கிறதே கிடையாது. நம்ம எல்லாரோடையும் பேசுறோம்.
நம்மோடு நாம் பேசிக்கொள்வது எப்போ ஆமா, ஒரு சில நேரத்துல வந்து நமக்குள்ள பேசிட்டு இருக்கும்போதே நமக்கான காரியம் நடக்கும்ல. நடக்கும். இதுதான் சித்தர்கள் சொல்றான். பேசாமல் பேசி சுகம் பெறுவது எக்காலம். பேசாமல் பேசணும் இன்னொருத்தரோட பேசுறது இல்ல. நீங்க மனசோட மனச பேசுங்க. உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் தெளிவு கிடைக்கும். மனம் தான் உங்களுக்கு வெற்றி தரும் சார். வேற மற்றவர்களால் வெற்றி தர முடியாது. உங்க மனதோட நீங்க பேச பேச வெற்றிக்கான வழியை அது காட்டும். இப்ப நீங்க சொல்றீங்க, இப்ப ஒரு சிலருக்குலாம் இதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். நாம சொல்ற விஷயங்கள பின்பற்றுற மனிதர்களோட எண்ணிக்கை, இந்த வீடியோ பார்த்துட்டு எவ்வளோ பேர் பின்பற்றுவாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு ஒரு எளிய முறைன்னா என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கான வெற்றி வந்து இது மூலமா கூட இல்ல. இதுக்கான இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்னா எத சொல்லுவீங்க? ஒரு கோயிலா இருக்கலாம், ஒரு பரிகாரமா இருக்கலாம். அதாவது பொதுவாக சிவன் கோவிலுக்கு சனிக்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்கு சென்று வந்தால் கட்டாயமாக வெற்றி கிடைக்கும். 6 டூ 7. 6 to 7. நம்ம கோரிக்கைய போய் அங்க வச்சிரணும். ஏன்னா சனி ஹோரை நடக்கக்கூடிய நேரமும் அதான். குளிகை நடக்கக்கூடிய நேரமும் அதான். அப்போ அந்த நேரத்தில் எந்த பிரார்த்தனை செய்தாலும் வெற்றி பெறுவீர்கள். சிவன் கோயில்ல போய். சிவன் கோயில். அந்த 1 மணி நேரம் கோவிலை விட்டே வெளியில வரக்கூடாது. அந்த 1 மணி நேரம் சிவன் கோவில்ல சனிக்கிழமை காலையில் சென்று வணங்கினால் கட்டாயமா வெற்றி கிடைக்கும். முக்கியமான வழிபாடு என்னன்னா, கால பைரவரை வணங்க மாட்டேன்றாங்க. கால பைரவர் தான் முக்கியம். அந்த கால பைரவரை வணங்கினால் கட்டாயமா வெற்றி கிடைக்கும். எல்லா ரீதியாவும். எந்த ரீதியாகவும் கால பைரவரை மிஞ்சின கடவுளே கிடையாது. அவர் எந்த நேரத்துல வணங்கணும்? எப்ப வணங்கணும்? இதே சனிக்கிழமை வேண்டலாம். அந்த கோயில் கால பைரவர். காலையில் 6லேருந்து 7 கால பைரவரை வேண்டுங்க. வீட்லயே வச்சுடா இல்ல கோயில்? ஆமா. கோவில்ல போய் கால பைரவரை வேண்டினால் இப்பவும் காசியில மிக மிக விசேஷமான கடவுள்னு சொன்னா கால பைரவர் தான். அவரும் சிவனோட அம்சம் தான். ஆமா. நான் சொல்றேன் காலத்தை வணங்குங்கள். காலம்தான் உங்களுக்கு எல்லாமே. இப்ப நம்மளுடைய பேர் என்ன? பிறப்பிலேருந்து இறப்பு வரைக்கும் உள்ள காலத்துக்கு தான் நம்மளுக்கு பேரு. பிறக்கும் போது குழந்தை, இறந்த பின் பிணம். அப்ப இதானே உங்களுக்கு காலம் தானே காலம் தான் உங்க பேரே. உங்க வாழ்க்கைன்றதே காலம் தான். அப்ப அந்த காலத்தை வணங்குங்கள். காலத்தை வணங்குன்னா கால பைரவரை வணங்குங்கள். ஏன்னா கோவிலுடைய அதிகாரம் மிக்க ஒரு தெய்வம்னா கால பைரவர் தான். அதனாலதான் எல்லா பூஜையும் முடிஞ்ச உடனே கடைசி பூஜை கால பைரவருக்கு. அந்த கால பைரவரை வேண்டும் போது நமக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும். இப்ப இப்ப ஒரு சிலருக்குலாம் சொல்லுவாங்கல்ல, விதி முடிய போது அ எனக்கு தெரிஞ்சவங்கலாம் வராங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது எதனோட வெளிப்பாடு அது? அதாவது நம்முடைய உயிர் ஆன்மா எப்போதும் பிரம்மத்தோட தொடர்புல இருக்கும். இந்த வாழ்க்கைன்றது மாயை. அது கிட்டத்தட்ட கனவு தான். ஏன்னா ஆமா, கனவு காணும் வரை வாழ்க்கை மாதிரியே இருக்கும். அது உண்மையாவே நடக்கிற மாதிரி இருக்கும். வாழ்க்கை மரணத்துக்கு பின் கனவாயிடும். வெறும் கனவு தான் அது. என்ன நடந்ததோ அது எல்லாமே கனவு தான். இந்த பிறவியில் நாம் காணும் கனவு தான் இந்த வாழ்க்கையே. அப்போ அவங்களுக்கு எல்லாமே தெரியுது. கனவை விட்டு வெளில வரும்போது என்னென்ன நடக்கிறது, என்ன நடக்க போறது. ஏன்னா அந்த இல்யூஷன்ற மாயையிலேருந்து வெளில வந்துருவாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். இதுதான் அந்த கடைசி நேரத்து ஒரு போராட்டம். நல்லது செய்தால் அந்த நல்லது செய்ததெல்லாம் மனதில் வரும். அப்போ நல்லதில் செய்ததெல்லாம் மனதில் வரும்போது சந்தோஷம் ஏற்படும். அப்போ அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. ஐயோ பண்ணின தப்பெல்லாம் ஞாபகம் வந்ததுன்னா வருத்தம் அடையும். அதான் நரகம். மனம் சந்தோஷப்படுவதற்கு பேர் சொர்க்கம். மனம் வருத்தப்படுவதற்கு பேர் நரகம். இவ்வளவுதான் அது. மொத்தத்துல நீங்க சொல்ற மாரி விதிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு இந்த மாரியான விஷயங்கள்லாம் செஞ்சா கண்டிப்பா மாற்ற முடியும். கட்டாயமா மாற்ற முடியும். இப்ப ஒருத்தருக்கு நான் ஜோதிட பத்தி வரேன். இப்ப ஜாதகத்துல பார்த்துட்டு எல்லா ஜோதிடரும் ஆயுள் பத்தி பேச மாட்டாங்க. ஆனா நல்லா தெரிஞ்சவங்களுக்கு, "ஓ! இவரோட ஆயுள் இதான்" அப்படின்னா, எந்த முறையில வந்து அது மாறும்னு நினைக்கிறீங்க? எப்படி மாறும்? ஏன் மாறாது? நான் சொல்றது கேளுங்க. இப்போ ஆயுள் கணிதம் அநேக ஜோதிடர்கள் பண்ண கூடாதுன்னு சொல்லுவாங்க. தர்மத்தின்படி தப்பா? அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்ல காரணம்.
அவங்களுக்கு கணிக்க தெரியாது. கணிக்க தெரியாதுன்னு சொன்னா கஷ்டமா இருக்கும். அப்போ அதுக்கு இப்ப நம்ம நாட்டுடைய விஷயமே என்னன்னா, ஒரு விஷயம் தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அது செய்யக்கூடாதுன்னுவாங்க. அப்போ ஆயுள் கணிதம் என்பது முடியும். 2ஆம் இடத்தையும், 8ஆம் இடத்தையும் வச்சிருந்தாலே ஆயுள் கணிதத்த முடிச்சுடலாம். கட்டாயமா முடிக்கலாம். அதாவது 2ஆம் இடம் என்பது மாரகம். 8ஆம் இடம் என்பது ஆயுள். அது தெரிஞ்சவங்க தன்னோட மரணத்த நான் இன்னைக்கு தான் சாகப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு செத்தவங்கலாம் இருக்காங்கன்னு சொல்றாங்க. கட்டாயமா. பெரிய, பெரிய ஆட்கள் அதை எழுதி வைத்துவிட்டு இறப்பவர்கள்லாம் இருக்காங்க. நான் இந்த டைம்ல செத்துருவேன்பா அப்படின்னு. கட்டாயமா. அப்போ மரணத்தை கண்டுபிடிக்க முடியும். அதை ஓரளவுக்கு நகர்த்தி போட முடியும். ஏன்னா, ஆயுள் என்பதே வருஷமோ, இல்ல இந்த கிரிகோரியன் கேலண்டரோ கிடையாது. அதுக்கு முன்னாடியே ஆயுள் வந்துடுது. அப்போ ஆயுள் என்பது மூச்சுக்காத்து. இந்த மூச்சுக்காத்து எவ்வளவு நிரப்பப்பட்டிருக்கோ, அவ்வளவுதான் நீங்க சுவாசிக்கவே முடியும். அதுக்கு மேல முடியாது. புரியுதா? காத்து போன பலூன் மாதிரி மாறிட வேண்டியதுதான். அப்போ இதை முடிந்தவரை கட்டுப்படுத்தலாம். ஓரளவுக்கு சரி பண்ணலாம். அதாவது 8ஆம் இடத்தை பலப்படுத்தியும், 2ஆம் இடத்தை பலவீனப்படுத்தினாலும் கட்டாயமா வரும். ஒரு பரிகாரங்கள் மூலமா பண்ணலாம். தாராளமா பண்ணலாம். பரிகாரத்து மூலமா கட்டாயமா வெற்றி பெறலாம். புரியுதா உங்களுக்கு? இதுக்குன்னு சில திருநெல்வேலி பக்கத்துல சில வழிபாடே இருக்கு. அந்த வழிபாடுல என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு பெரிய வியாதி வந்தா, நான் வந்து இந்த சவ ஊர்வலம் ஏற்பாடு பண்றேன், என்னை காப்பாத்துன்னு சொல்லி பிழைத்தவர்கள்லாம் இருக்காங்க. ஓ! தன்னை சமம் மாரியே சவம் மாரி உண்டு. ஆ. அத வந்து எடுத்துட்டு போவாங்க. அதே மாரி அந்த எல்லா விதமான வேலைகளும் செய்வார்கள். அப்புறம் எழுந்து வந்துருவோம். கண்டிப்பா. அதாவது ஒரு விஷயத்தை, ஒரு தண்டனையை நீங்களே ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள்னா, அந்த கர்ம பலன் போயிடும். எங்க ஊர் சைடு வலங்கைமான்ல பாடக்கட்டி திருவிழான்னே ஒண்ணு இருக்கு. அததான் நான் சொல்றேன். அததான் நான் சொல்றேன். அதாவது இது போல ஒரு ஒரு விஷயத்தை நீங்களே ஏற்றுக்கொண்டு விட்டால், அந்த தண்டனை குறைந்துவிடும். இப்ப பொதுவா வந்து 2 ஆண்டு காலம் இவர் ஏற்கனவே சிறையில் இருந்து விட்டதால், அந்த தண்டனை காலம் கழிக்கப்படும்னு சொல்லுவான். இதான் இங்கேயும். நீங்க பேசவே முடியாத பிரச்சனை வரும்போது, முன்னாடியே நீங்க மௌன விரதம் இருந்துட்டீங்கன்னா, இவ்வளவு இவ்வளவு ஆண்டு காலம் அவன் பேசலன்னு ஆயிடும். ஒரு வாரத்துக்கு 1 வாரம் வச்சுக்கோங்க. 1 நாள் வச்சுக்கோங்க. அப்போ 1 மாசத்துக்கு 4 நாள் பேசலையா? அப்போ 1 வருஷத்துக்கு 48 நாள் பேசல. இது மாரி ஒரு 10 வருஷம் பண்ணும்போது, 480 நாள் நீங்க பேசலன்ற கணக்குல விழுந்துரும். அப்போ உங்களுக்கு எந்த விதமான பேச்சு சம்பந்தமான தொந்தரவு வராது. அதே தான் உண்ணாவிரதம். இப்போ டாக்டர் பார்த்து, "இத சாப்பிடாத. கொஞ்ச நாளைக்கு வெறும் கஞ்சி தான் சாப்பிடணும். ட்ரிப்ஸ் தான் சாப்பிடணும்னு" ஒரு காலகட்டத்த சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. இந்த டீடாக்ஸ் ப்ராசஸ். நீங்க முன்னாடியே அந்த உண்ணாவிரதம் இருந்துட்டீங்கன்னா, அந்த நாட்கள் கழிக்கப்படும் விதியில. அப்போ முன்னாடியே விரும்பி ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரச்சனைய. கட்டாயமா சரியாகும். இதுதான் வந்து கணக்கு. கர்மாவை அழிக்கக்கூடிய ஒரே திரவம் கண்ணீர் தான். கண்ணீரால மட்டும் தான் கர்மாவ கழுவ முடியும். வேற எதாலயும் முடியாது. நோ ஆப்ஷன் அப்படிங்கிறீங்க. அதான் வருந்தி திருந்தினால் வெற்றி பெறலாம். இவ்வளோ நேரம் இவ்வளோ நாள் வந்து விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னீங்க. விதியை விதியாலே வெல்லலாம் வெல்லலாம். அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவையும், பரிகாரத்தையும், வழிபாடு முறையையும் நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல பேசுறீங்க. இந்த வீடியோ பலருக்கும் முக்கியமான ஒரு உபயோகமான ஒரு வீடியோவா இருக்குன்னு நான் நம்புறேன். உங்களோட நேரத்திற்கும், உங்களோட வார்த்தைகளுக்கும், உங்களுடைய கருத்துகளுக்கும் மிக்க நன்றி. நன்றி.